ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வெற்றி குரல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நடுவண் அரசுன்னு சொல்லுவாங்க, இல்லை மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. மத்திய அரசை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மத்திய அரசு அப்படிங்கிறது நம்ம நாட்டோட உச்சபட்ச அரசாங்கம். இது பார்ட் 5ல நம்ம சொல்லியிருக்கோம். பகுதி 5ன்னு சொல்லுவாங்க, பார்ட் 5. இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகிள் 52லேருந்து 78 வரைக்கும் இருக்கு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 3 பிரிக்கலாம். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3 பிரிக்கலாம். இது 3ம் ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம புக்ல இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டு. நடுவண் அரசை பிரிச்சிருக்காங்க. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்த நிர்வாகத்துக்கு கீழே இருக்கவங்கள நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் இருக்காரு. குடியரசுத் தலைவர் பத்தி நமக்கு தெரியும். அவர் தான் நம்ம நாட்டோட முதல் குடிமகன். அதுக்கு அடுத்தது துணை குடியரசுத் தலைவர். இவர் ராஜ்யசபாவோட ஹெட்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் பிரதம அமைச்சர். இந்த பிரதம அமைச்சருக்கு கீழே நமக்கு அமைச்சர்கள் அப்படின்னு இருப்பாங்க. இது இல்லாத சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றம் அப்படின்னு சொன்னோம்னா மத்திய அரசு அப்படின்னு பார்க்கும்போது அது நாடாளுமன்றம்னு சொல்றோம். டெல்லியில இருக்கக்கூடிய நாடாளுமன்றம். அண்ட் அந்த நாடாளுமன்றத்தை 2ஆ பிரிக்கலாம். ராஜ்யசபா, லோக்சபா. நீதித்துறை அப்படிங்கிறது ஒருங்கிணைஞ்ச நீதிமன்றம் நமக்கு இருக்கு. அதுல மேல உச்ச நீதிமன்றம், தலைமை நீதிபதி எல்லாம் இருக்காங்க. ஆனா இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே நமக்கு உயர் நீதிமன்றங்கள் செயல்படும். இப்ப முதல் டாபிக் குடியரசுத் தலைவர். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு முதல் குடிமகன் அப்படின்னு சொல்றோம். இவரு இந்தியாவோட ஒரு பெயரளவிலான தலைவர். பெயரளவிலான தலைவர் அப்படின்னா இந்த நாட்டுல எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் இவரோட பேர்ல தான் எடுப்பாங்க. நம்ம இந்தியா சார்பா ஒரு இடத்துல போய் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் சார்பா தான் போடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் சார்பா தான் வெளியே வரும். இவருக்கு என்னெல்லாம் தகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய குடிமகனா இருக்கணும். 35 வயசு முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? இவரை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா என்னன்னா எம்பிஸ் ஆஃப் த லோக்சபா, எம்பிஸ் ஆஃப் த ராஜ்யசபா. அது இல்லாத இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களோட சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் புதுச்சேரி அண்ட் டெல்லியோட சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுல யார் கலந்துக்க மாட்டாங்கன்னு கேட்பாங்க. ராஜ்யசபால நியமன உறுப்பினர்கள் கலந்துக்க மாட்டாங்க. லோக்சபால இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்களும் கலந்துக்க மாட்டாங்க. அது கரெக்டான ஆப்ஷன் தான். ஆனா நியமன உறுப்பினர்கள் லோக்சபாவுக்கு இப்ப கிடையாது. அதே மாதிரி நம்மளோட சட்டமன்றங்கள் இருக்க மாதிரியே சட்ட மேலவை அப்படிங்கிறது இருக்கும். சட்ட மேலவையில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அதாவது எம்எல்சிக்கள்னு சொல்லுவோம். அந்த எம்எல்சிக்கள் இதுல கலந்துக்க மாட்டாங்க. இதுல முக்கியமான குடியரசுத் தலைவர்களோட காலங்களை போட்டிருப்போம், பார்த்துக்குங்க. நம்மளோட முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். அவரு தான் நீண்ட காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர்னு பார்க்கும்போது திரௌபதி முர்மு. அண்ட் அவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு. பவர்ஸை பார்க்கறதுக்கு முன்னால ஆர்டிகல்ஸை பார்த்துடலாம். குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றது எந்த ஆர்டிகிள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகிள் 52. இவரு சென்ட்ரல் கவர்மெண்டோட தலைவரா இருக்காரு. அவருக்கான நிர்வாக அதிகாரங்களை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 53. நிர்வாக அதிகாரங்களை சொல்லிட்டு இவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு அடுத்த ஆர்டிகிள்ல சொல்றாங்க. அவரோட பதவிக்காலம் 5 வருஷம். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்டிகிள் 56 5 பதவிக்காலம் 5. சரிங்களா? ஆர்டிகிள் 60ங்கிறது அவரோட பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி சம்பந்தப்பட்டது. அதே அவரை பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னா 61 ஆர்டிகிளை பயன்படுத்தி தான் நீக்குவாங்க. அப்படி நீக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல 2ல 3 பங்கு ஆதரவு இருக்கணும். ஆர்டிகிள் 72ங்கிறது அவரு மன்னிக்கிற அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விதமான தண்டனை கைதிகளையும் மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆர்டிகிள் 74 அப்படிங்கிறது என்னதான் இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட முடிவுகளும் அவர் பேர்ல எடுக்கப்பட்டாலும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சரவையோட ஆலோசனைப்படி மட்டும்தான் அவர் செயல்பட முடியுமே தவிர தன்னிச்சையா அவரால் செயல்பட முடியாது. அடுத்தது ஆர்டிகிள் 123. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆர்டினன்ஸ் பவர், அதாவது அவசர சட்டம்.
நமக்கு தெரியும் நாடாளுமன்றம்ங்கிறது 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது கூடியாகணும் அப்படிங்கிறது நம்மளோட ரூல்ஸ்ல இருக்கு. அப்படி கூடாத சமயத்துல இந்திய நாட்டுக்கு ஏதாவது ஒரு சட்டம் தேவைப்படுதுங்கிற பட்சத்துல இந்த ஆர்டினன்ஸ் பவரை யூஸ் பண்ணி தான் சட்டம் பிறப்பிப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப இந்த ஆர்டினன்ஸ் பவரை யூஸ் பண்ணாங்க. அடுத்தது ஆர்டிகிள் 143 அட்வைசரி பவர். அதாவது அவருக்கு ஏதாவது சட்ட உதவி தேவைப்பட்டா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய மூத்த நீதிபதி கிட்ட ஆலோசிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஆர்டிகிள் 143 உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனைய பெறக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஆர்டிகிள் 340ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைக்க வேண்டிய பொறுப்பை குடியரசுத் தலைவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவரு தான் அமைக்கணும். அவர் அமைச்சு குறிப்பிட்ட இடைவெளியில பிற்படுத்தப்பட்டோரோட நலன்களை பாதுகாத்துக்கிட்டு வரணும்னு சொல்றாங்க. ஆர்டிகிள் 361 சட்ட விலக்களிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, அவரை குடியரசுத் தலைவர் பதவியில இருக்க வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இன் கேஸ் அவர் மேல ஏதாவது ஒரு குற்றப்பழி வருதுனாலும் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அவரு பதவி வகிக்கக்கூடிய அந்த சமயத்துல. சரி, அப்ப அவர் என்ன வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. அவர் மேல ஒரு பழிச்சாற்றுதல் வருது அப்படின்னா, அத நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தி அவரை பதவியை விட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்றாங்க. சரி, அவங்களோட அதிகாரங்கள். தெளிவான அதிகாரங்களை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரம். நடுவண் அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது இவரோட பேர்ல தான் நடக்கும். ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவர் வேற என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுல இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் நியமிக்கக்கூடிய அதிகாரம் இவரோடது தான். ஆனா, இதை யாரோட ஆலோசனைப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரதமர் மற்றும் அமைச்சர்களோட ஆலோசனைப்படி தான் நியமிக்கிறாரு. மாநிலங்களோட ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள், மற்ற நீதிபதிகளையும் இவர் தான் நியமிப்பாரு. சிஏஜி இவர் கண்ட்ரோல்ல தான் நியமிக்கப்படுறாரு. அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா நம்மளோட தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவர் தான் நியமிக்கிறாரு. யூபிஎஸ்சி சேர்மனை இவர் தான் நியமிக்கிறாரு. அடுத்தது சட்டமன்ற அதிகாரம். ஒரு நாடாளுமன்ற அவை கூடுதுன்னா அதுக்கு யார் தான் அழைப்பு விடுப்பா அப்படின்னா நம்மளோட குடியரசுத் தலைவர் தான் அழைப்பு விடுப்பார். அதாவது ஒரு ஆண்டுக்கு 2 தடவை நாடாளுமன்றத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நம்மளோட குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அவரு அந்த நாட்டுல நடக்கக்கூடிய வருஷத்தோட நாடாளுமன்ற கூட்டத்துல அவரு உரையாற்றுவாரு. இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரப்ப முதல் தடவையா கூறதுனால ஆளுநர் அப்படிங்கிற ஒரு உரை நிகழ்த்தியிருப்பாரு. அது மாதிரி ஒரு அரசு தடவையா பதவி ஏற்கிறப்ப குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவரு போய் உரை நிகழ்த்துவாரு. ஆண்டுக்கு கூடக்கூடிய கூட்டத்தொடர்லயும் இவரு பங்கெடுத்து உரை நிகழ்த்துவாரு. எந்த ஒரு சட்டமும் இவரோட ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்ற சட்டமாவே மாறும். அப்படி இவரோட கையெழுத்து இல்லைன்னா அது சட்டமே கிடையாது. அதே மாதிரி இவருக்கு நாடாளுமன்றத்தை கூட்டுற அதிகாரம் இருக்க மாதிரியே கலைக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு. 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாலேயே கலைக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு. இதைதான் நாம என்னன்னு பார்த்திருப்போம், டிஸ்மிசல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதே மாதிரி ராஜ்யசபால இருக்கக்கூடிய 12 நியமன உறுப்பினர்களை நியமிக்கிறது இவருதான். பல்வேறு துறைகள்ல இருந்து நியமிப்பாரு. எடுத்துக்காட்டுக்கு இலக்கியம், கலை, அறிவியல், சமூக பணி, விளையாட்டு. ஓகேங்களா? இந்த கலைக்குள்ளேயே நமக்கு பாடகர்கள், நடிகர்கள் எல்லாருமே வந்துருவாங்க. அடுத்தது நீதி அதிகாரங்கள். ஏற்கனவே 72ல சொல்லியிருப்போம். இவரு எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த 3 வகையில செயல்படுத்தலாம். தண்டனையை குறைக்கலாம். இப்ப 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையில இருக்கவரை ஒரு 5 வருஷம் கடுங்காவல் தண்டனைக்கு மாத்தலாம். இல்ல அதே 10 வருஷம் இருக்கவருக்கு தண்டனை கடுங்காவல் கிடையாது. அவர் ஒரு என்ன சொல்றது, சிம்பிளான ஒரு தண்டனைக்குரிய கைதியாவே மாத்திரலாம். அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அவரு தண்டனை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு தண்டனையை மாத்தலாம். இப்ப ஒருத்தருக்கு மரண தண்டனை இருக்குன்னா அதை ஒத்தி வைக்கலாம் குறிப்பிட்ட பீரியடுக்கு. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மரண தண்டனை இருக்கு, அவரு குடியரசுத் தலைவரை நாடுறாரு அப்படிங்கிறப்ப ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு. மரண தண்டனையில இருந்து
ஆயுள் தண்டனையா மாத்தக்கூடிய அதிகாரமும் இவருக்கு இருக்கு. இன்னொன்னு முழுமையா விலக்களிக்கவும் இவருக்கு விலக்கு இருக்கு. அதுதான் ரெமிஷன்னு சொல்லுவாங்க. முழுசா விடுவிச்சிடலாம் அவரை. அந்த மாதிரியான ஒரு சிறப்பதிகாரம் இவருக்கு இருக்கு. 143 ஏற்கனவே பார்த்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இருந்து நீதி விஷயங்கள்ல அவர் அட்வைஸ் வாங்குறது. கடைசியா ராணுவ அதிகாரம். இந்திய நாட்டுடைய அனைத்து ராணுவத்தோட தலைமை தளபதி அப்படின்னா யாருன்னா இவருதான், நம்மளோட குடியரசுத் தலைவர். அவரு ராணுவ சட்டத்தை வழி நடத்துறாரு. ஒரு போருக்கு இந்தியா போகுது அப்படின்னா அது யாரோட பேர்ல தான் இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பேர்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அவர்தான் அந்த ஆர்மியில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை நியமிக்கிறாரு. சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் முப்படைகளோட தலைமை தளபதி அண்ட் அந்த முப்படைகளுக்கும் ஒரு தலைமை தளபதி இருப்பாரு. அவரு எல்லாத்தையுமே இவர்தான் நியமிக்கிறாரு. கடைசியா இந்திய நாட்டுக்குரிய தூதர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நம்மளோட குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. நம்ம நாடு வந்து வேற ஒரு நாட்டு கூட கையெழுத்து போடுது. இப்ப ஈரான் கூட போடுறோம், இல்ல அமெரிக்கா கூட போடுறோம், ரஷ்யா கூட ஒரு கையெழுத்து போடுறோம் அப்படின்னா கையெழுத்து போட போற ஆபீசர்ஸ் வேற யாராவது இருப்பாங்க. ஆனா யார் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் அப்ரூவ் பண்ணாதான் அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது செல்லுபடியா இருக்கும். ஸோ வெளிநாட்டு தூதர்கள் இவரோட பேர்ல தான் நியமிக்கப்படுறாங்க. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தூதர்கள் இவரே வரவேற்கிறாரு. ஓகேங்களா? ஒரு சின்ன டீ பார்ட்டி மாதிரி கொடுத்து வரவேற்பாரு. அதே மாதிரி நம்ம நாட்டோட தலைவரா சர்வதேச அரங்குல இவரு செயல்படுவாரு. ஓகேங்களா? நீங்க பல இடத்துல வந்து மோடி, அதாவது இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம நிறைய சம்மிட்ஸ்ல போய் கலந்துக்கிறத பார்த்திருப்போம். என்னதான் அவர் போய் கலந்துக்கிட்டாலும் அது யார் கலந்துக்கிற மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட அவர் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசியா நெருக்கடி அதிகாரங்கள். நெருக்கடினா எமர்ஜென்சி பவர்ஸ். எமர்ஜென்சி பவர்னு வந்துட்டாவே நமக்கு 3 முக்கியமான ஆர்டிகல் நம்ம பார்ப்போம். ஆர்டிகல் 352 தேசிய அவசர நெருக்கடி நிலை. இதை வந்து ஏற்கனவே அமல்படுத்தியிருக்காங்க இந்திரா காந்தி டைம்ல. அடுத்தது மாநில அவசர நிலை ஆர்டிகல் 356. இதையும் நிறைய தடவை அமல்படுத்தியிருக்காங்க. குறிப்பா பஞ்சாப், கேரளால அதிகப்படியான டைம்ல அமல்படுத்தியிருப்பாங்க. மாநில நெருக்கடி எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய நிலைமையில மாநில அரசு இல்லாத சமயத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல மாநிலத்தோட முழு அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில போயிடும். அடுத்தது பினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்தியாவில ஏற்படல. அதுக்கான ஆர்டிகல் 360. அப்படி ஏற்பட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாஃப்ஸ், ஜட்ஜஸ் உட்பட எல்லாரோட சேலரியும் குறைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நம்மளோட குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதே மாதிரி நெருக்கடி காலத்துல வந்து இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட குடியரசு தலைவருக்கு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது துணை குடியரசுத் தலைவர். இவரோட தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவரு இந்தியாவோட 2வது குடிமகன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது அமெரிக்க முறைப்படி தான் உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இவரு அங்க வந்து நம்ம என்ன பார்த்திருப்போம், ஒருத்தர் இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த தொகுதி சரிதான். அவருக்கு இன்னொரு ஸ்பெஷல் தகுதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அவரு லோக்சபால மெம்பர் ஆகிறதுக்கான தகுதியை பெற்றிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ராஜ்யசபால மெம்பர் ஆகிறதுக்கான தகுதிகளை இவரு பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 35 வயசு தான். ஆனா ராஜ்யசபால தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான தகுதிகளை இவரு பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவரை வந்து எலெக்ஷன் செய்யற மாதிரியே இவரையும் எலெக்ஷன் நடத்தி தான் தேர்ந்தெடுப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 2 பேரையும் தேர்ந்தெடுக்கக்கூடியது எம்பிஸ் தான், மக்கள் கிடையாது. அப்ப இது நேரடி தேர்தல் கிடையாது, மறைமுக தேர்தல் தான். மக்கள் இப்போ ஓட்டு போறதில்ல, எம்பிஸ் மட்டும் தான் ஓட்டு போடுறாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா நமக்கு குடியரசுத் தலைவருக்கு மேல இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபால இருக்கக்கூடிய 2 எம்பிஸும் ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா? அது இல்லாத சட்டமன்றங்கள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸும் ஓட்டு போடுவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் கலந்துக்கும். இதுக்கு நம்மளோட ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க கலந்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இன்டைரக்ட்லி எலெக்டடு அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணலாம், கண்டினியூஸா இருப்பாங்க. அதாவது இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல 1/3 வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆயிருவாங்க. அதே மாதிரி 1/3 வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பாயிண்ட் ஆயிட்டே இருப்பாங்க. ஸோ ராஜ்யசபா எம்பிஸோட பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷம். ஓகேங்களா? ஆனா 1/3 அப்படிங்கிறவங்க ரிட்டையர் ஆயிட்டே இருப்பாங்க. ஸோ
அந்த ராஜ்யசபாவோட எக்ஸ் அபிஷியோ சேர்மேன் அப்படின்னு யார சொல்லுவாங்க? நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு பிரசிடென்ட் வந்து அவர் பதவியை விட்டு விலகுறாரு. ஓகேங்களா? 4 வகையில விலகலாம். அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி லீவ் போட்டு போலாம். வெளிநாடுகளுக்கு பயணத்துக்கு போம்போது, அந்த பதவியில இருக்கக்கூடிய பொறுப்புகள பார்த்துக்கலாம். யாரு? நம்ம வைஸ் பிரசிடென்ட். இப்ப பிரசிடென்ட் வந்து எனக்கு பதவியே வேணாம்னு ரிசைன் பண்ணிட்டு போலாம். இல்ல இறந்தரலாம். இந்த 4 சிச்சுவேஷன்ஸ்லயும் பிரசிடென்ட்டோட பதவி காலியா இருக்கக்கூடாதுங்கிறதுனால, வைஸ் பிரசிடென்ட் அந்த பதவிய ஃபில் பண்றதுக்காக இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கு. மத்தபடி இவரு ராஜ்யசபாவோட தலைவரா மட்டும் தான் செயல்படுவாரு. அண்ட் அவர வந்து நீக்கிறதுக்கு நம்ம பெரிய ப்ரொசீஜர் பார்த்திருந்தோம். எப்படின்னா, நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய 2/3 உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு அவர பதவிய விட்டு நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அளவுக்கு இங்க காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இங்க ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அதாவது லோக்சபா, ராஜ்யசபா 2 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருன்னா வைஸ் பிரசிடென்ட்ட. ஆனா நீக்கிற விஷயத்துல ராஜ்யசபா மட்டுமே முடிவெடுத்து, அந்த முடிவ நாம லோக்சபாக்கு அனுப்பிச்சு வைக்கும். அந்த 14 நாள் நோட்டீஸ்ல அவர பதவிய விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இவருக்கான ஆர்டிகல்ஸ பார்த்துருவோம். அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அங்க வந்து பிரசிடென்ட்க்கு 52 பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இங்க 63 அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க 60 அப்படிங்கிறது பதவி பிரமாணம். இங்க துணை குடியரசுத் தலைவருக்கு 69 அப்படிங்கிறது அவரோட பதவி பிரமாணம். அவர பதவியை விட்டு நீக்கிறதுக்கு நம்ம ஆர்டினன்சஸ பார்த்திருப்போம். ஓகேங்களா? அவர வந்து 360ல வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்திருப்போம். இங்க இவருக்கு 67 பதவியை விட்டு நீக்கிறத பத்தி பார்த்திருப்போம். 66ல இன்டைரக்ட் எலெக்ஷன். அதே சமயத்துல 67 அவர பதவியை விட்டு நீக்கலாம். ஆர்டிகிள் 64 குடியரசு துணைத் தலைவர் வந்து ராஜ்யசபாவோட தலைவரா பதவி வகிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதே மாதிரி ஆர்டிகிள் 66ல 1 ராஜ்யசபாவோட எம்பிஸும் லோக்சபாவோட எம்பிஸும் சேர்ந்து அந்த எலக்டோரல் காலேஜ் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. யாரு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். ஆர்டிகிள் 69 பதவி பிரமாணம். ஆர்டிகிள் 67 இம்பீச்மெண்ட், அதாவது அவரை பதவியை விட்டு நீக்கிறது. முக்கியமான இன்னொரு ஆர்டிகிள் இருக்கு. ஆர்டிகிள் 70. இது என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் இல்லாத சமயத்துல குடியரசுத் தலைவரை பதவியை வகிக்க போறவர் யாரு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுது. இன்னும் ஒண்ணு, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான இந்த குடியரசு துணைத் தலைவரோட கம்பேரிசன். அமெரிக்கால ஒரு குடியரசுத் தலைவர் இறந்துறாரு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரா மாறி அந்த முழு பதவி காலத்தையும் அவர் பூர்த்தி செய்ய முடியும். அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் பதவியேற்று 1 வருஷத்துல இறந்துடுறாரு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பதவி காலத்தை துணை குடியரசுத் தலைவர் ஒரு எலெக்ஷனே இல்லாம அவரு கண்டினியூஸா குடியரசுத் தலைவரா இருக்க முடியும். ஆனா இந்தியால அந்த பதவி வகிக்கக்கூடிய காலம்ங்கிறது வெறும் 6 மாசம் மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6 மாசத்துக்குள்ளார இன்னொரு குடியரசுத் தலைவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்க கொண்டு போய் உட்கார வைக்கணும். அது வரைக்கும் மட்டும்தான் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரா பதவி வகிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி குடியரசு துணைத் தலைவரும் இல்லாத சமயத்துல சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறவரு பிரசிடென்ட்டா இருப்பாரு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குடியரசுத் தலைவர் பதவி அப்படிங்கிறது காலியாகவே இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் அந்த போஸ்டிங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட மூத்த நீதிபதியும் இல்ல அந்த சமயத்துல அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல யாரு மூத்த நீதிபதியா இருப்பாங்களோ, ஓகேங்களா? அவங்க சீஃப் ஜஸ்டிஸா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து வெறும் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலே ஓகே. அவங்க வந்து யார் மூத்த நீதிபதியோ, அவரு அடுத்து பிரசிடென்ட்டா பதவி வகிக்கிறதுக்கான தகுதிய பெற்றவங்களா இருப்பாங்க. அண்ட் கடைசியா இந்த குடியரசு துணைத் தலைவர்ல ஒரு முக்கியமான ஆர்டிகிள் 100 காஸ்டிங் வோட், அதாவது முடிவு எடுக்கக்கூடிய ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. இந்த வாக்கெடுப்புல 2 தரப்புல நடக்கும். ஓகேங்களா? இந்த சட்டம் இயற்றுறாங்க. இந்த சட்டத்துக்கு ஆதரவா எத்தனை பேர், எதிரா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றுறாங்கன்னா, இப்ப ஈக்குவலா இருக்கு. ஒரு 100 பேர் மொத்தம் பங்கெடுத்துக்கிறாங்க. அதுல 50, 50 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நம்மளோட குடியரசு துணைத் தலைவர் அவரோட அந்த ஓட்ட எதுக்கு வேணாலும் சாதகமா போட்டு, அத வந்து
அந்த என்ன சொல்றது இழுபறிய முடிவு கொண்டு வரலாம். அந்த காஸ்டிங் ஓட் அப்படிங்கிறது இவருக்கு இருக்கு. இதுவே தான் நமக்கு லோக்சபால ஸ்பீக்கருக்கும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒட்டுக்காவே பார்த்துருவோம். ஏன்னா இதுல பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பதவி தான். ஆனா அந்த பதவி அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில பார்க்க முடியாது. நம்ம பிரதம அமைச்சருங்கிறது அமைச்சரவையோட மூத்த உறுப்பினர் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதை எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட்மினிஸ்டர் முறை அரசாங்கத்துல இருந்து எடுத்திருக்கோம். அதாவது நம்ம இங்கிலாந்து ஆட்சி முறையிலேருந்து நம்ம விடுதலை வாங்கினதுனால அவங்களோட வெஸ்ட்மினிஸ்டர் மாடலை நம்ம எடுத்துக்கிட்டோம். அங்கதான் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பதவிக்கான அதிகப்படியான நிர்வாக முக்கியத்துவங்கள் அங்க இருக்கு. என்னதான் நம்மளோட பிரசிடென்ட் வந்து நிர்வாக தலைவராக இருந்தாலும் உண்மையான தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரதம அமைச்சர் தான். எல்லா முடிவையும் யார் தான் எடுப்பாங்கன்னா பிரதம அமைச்சரும் அந்த அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் சேர்ந்து எடுக்கக்கூடியதுதான் முடிவா இருக்கும். சரி, யார் இந்த பிரதமருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா இந்த பிரதமர் யாரு அப்படின்னா லோக்சபா எம்பியா இருக்கணும், இல்ல ராஜ்யசபா எம்பியா இருக்கணும். ஏதோ ஒரு ஹவுஸ்ல அவரு எம்பியா இருக்கணும். ஓகேங்களா? அப்படி எம்பியா இல்லாத சமயத்துல அவர் வந்து திரும்பவும் எலெக்ஷன்ல நின்னு 6 மாசத்துக்குள்ளார அவரு எம்பியா ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எம்பியா இருக்கலாம், இல்ல அவரு 6 மாசத்துக்குள்ளார எம்பியா பதவி வகிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா அவரு பிரதமர் பதவிக்கு வரலாம். இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவரு மூத்த உறுப்பினரா இருப்பாரு. அந்த அவையில இருக்கக்கூடிய எல்லாரோட பெரும்பான்மையும் பெற்றவரா இருப்பாரு. அண்ட் இவரு தான் குடியரசுத் தலைவருக்கும் நம்மளோட அமைச்சரவைக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்படுவாரு. ஓகேங்களா? பாலமா செயல்படுவாரு. இந்திய நாட்டு சார்புல காமன்வெல்த் கூட்டம், ஓகேங்களா? சார்க் கூட்டம் இந்த மாதிரியான கூட்டங்கள்ல பங்கேற்கிறது யாரா தான் இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரதமரா தான் இருப்பாரு. சரிங்களா? அண்ட் இந்த அமைச்சரவை குழு அப்படிங்கிறது எம்பிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பிஸ் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட அதிகமா இருப்பாங்க. 543 மெம்பர்ஸ்க்கு பக்கமா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 543 பேர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் தான் இந்த அமைச்சர்கள்னு சொல்லலாம். இந்த அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமா மக்களவைக்கு தான் பொறுப்பானவர்களா இருப்பாங்க. இது புக்ல வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை லோக்சபாவுக்கு மட்டும்தான் பொறுப்பானவர்களா இருப்பாங்களே ஒழிய வேற எதுக்கும் அவங்க பொறுப்பு கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. வெறும் மக்களவைக்கு மட்டும்தான் பொறுப்பானவர்களா இருப்பாங்க. இந்த அமைச்சரவைய 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேபினெட் அமைச்சர்கள். அவங்க வந்து முக்கியமான பதவிகளை வகிப்பாங்க. இப்ப பிரதமர், ஓகேங்களா? ஹோம் மினிஸ்டர் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஹோம், இது எல்லாமே முக்கியமான பதவி. அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ராஜாங்க அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க பொறுப்பு அமைச்சர்களா செயல்படுறாங்க. அவங்களுக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸை அவங்க பார்த்துக்குவாங்க. கடைசியா டெபுட்டி மினிஸ்டர்ஸ். இவங்க மேல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி 3ஆ பிரிக்கலாம். மேல வந்து கேபினெட் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒண்ணு இருக்கு. அதாவது கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 543 பேர் வந்து எம்பிஸ் அப்படின்னு சொன்னோம். அது இல்லாத ராஜ்யசபால வந்து ஒரு 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுல 1/15 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மினிஸ்டர்ஸா இருக்கலாம். அதுபடி பார்த்தோம்னா ஒரு 60 டு 70, 80 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? அத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம். ஆனா அவ்வளவு இருக்க மாட்டாங்க. ஒரு 60 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப அந்த 60 பேர்ல முக்கிய முடிவு பூரா எடுக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒரு 12ல இருந்து 15 பேர் இருப்பாங்க. அந்த 12ல இருந்து 15 பேருக்குள்ளார ஒரு 4, 5 முக்கியமான மினிஸ்டர்ஸ் மட்டுமே சேர்ந்து ஒரு சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அததான் கிச்சன் கேபினெட்னு சொல்லுவாங்க. அது இந்திரா காந்தியோட பீரியட்ல இருந்தது. ஓகேங்களா? சரி, இவங்க 2 பேர்த்தையும் சார்ந்த ஆர்டிகல்ஸை பார்த்துருவோம். ஆர்டிகிள் 74 என்ன சொல்லுதுன்னா பிரதமரை தலைவரா கொண்ட அரசு எதை வந்து வழி நடத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட். ஓகேங்களா? இதுலயே தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் சொல்லக்கூடியதை யாரு ஃபாலோ பண்ணும்? நம்மளோட பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிகிள் 75 அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ஆர்டிகிள் 78 பிரதமரோட கடமைகள். சரிங்களா? இந்த கடமையில என்னென்னலாம் வரும்னா அவரு தான் வந்து நிறைய பதவிகளுக்கு தலைவரா இருப்பாரு. நித்தி ஆயோகோட தலைவர், அப்புறம் என்டிஎம்ஏ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதோட தலைவர். ஓகேங்களா? என்ஐசி, ஐஎஸ்சி இது எல்லாத்துக்கும் யார் தான் தலைவரா இருப்பாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட
பிரதமர் தான் தலைவராக இருப்பாரு. அது ஆர்டிகிள் 78 வந்து டியூட்டிஸ்ல சொல்லும். 91st அமெண்ட்மெண்ட்ல இந்த நம்ம முன்ன சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 15% இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிஸ்ல 15% மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்க முடியும்? மினிஸ்டர்ஸா இருக்க முடியும். ஓகேங்களா? 100 பேர் இருக்காங்கன்னா 15 பேர் மட்டும்தான் மினிஸ்டரா இருக்க முடியும் அப்படிங்கிறது 91st அமெண்ட்மெண்ட் 2003ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல மொத்தம் 3 பேரை பார்த்திருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். குயிக்கா பார்த்துடலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட் 5ல வருது. 52ல இருந்து 78 வரைக்கும். இதை வந்து 3ஆ பிரிக்கலாம். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு சொல்லிட்டு நிர்வாகத்துல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு அப்படின்னு இருக்கு. பிரதமரை வந்து வந்து குடியரசுத் தலைவரை பார்த்தோம். அவர் முதல் குடிமகன். அவர் வந்து என்ன பண்ணுவாரு? அவர் வந்து பெயரளவிலான தலைவர். அவர் தான் முதல் குடிமகன். 35 வயசு ஆயிருக்கணும். எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிறது தான் அவரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்புறம் ஆர்டிகல் 52 அவரோட பதவி, 53 நிர்வாக அதிகாரம், 54 தேர்தல், 56 வந்து பதவி காலத்தை பத்தி சொல்லுது, 60 உறுதிமொழி, 61 பதவி நீக்கம், 72 மன்னிப்பு வழங்கும் அதிகாரம், 74 வந்து அமைச்சரவை ஆலோசனைப்படி அவர் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 123 அவசர சட்டம், 143 நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட அவரு அட்வைஸ் கேட்டுக்கலாம், 340ல வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், 61ல அவரை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர்ஸை பத்தி பார்த்திருக்கோம். நிர்வாக அதிகாரம் எல்லாத்தையும் அவர் தான் டேக் ஓவர் பண்ணி கொண்டு போறாரு. எல்லா மினிஸ்டர்ஸையும் அப்பாயிண்ட் பண்றாரு. அவங்களுக்கான துறைகளை ஒதுக்கீடு பண்றாரு. அதே மாதிரி ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. மற்ற சேர்மன்ஸையும் அவர் தான் அப்பாயிண்ட் பண்றாருன்னு பார்த்திருப்போம். நாடாளுமன்றத்தை கூட்டுறதும் அவர் தான், கலைக்கிறதும் அவர் தான், அட்ரஸ் நிகழ்த்துவார் அவர் தான். அதே மாதிரி ஒரு பில் அவரோட ஒப்புதலை பெற்றாகணும். ராஜ்யசபாவை அவர் கலைச்சிக்கலாம். லோக்சபாவை கலைச்சிக்கலாம். ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. ராஜ்யசபாங்கிறது ஒரு நிரந்தரமான அவை. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 12 உறுப்பினர்களை அவரு நியமிக்கிறார். நியமன உறுப்பினர்கள் அவருங்க. நீதி அதிகாரத்துல அவர் வந்து தண்டனையை குறைக்கலாம், அப்படி ரத்து செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்களை அவர் செய்யலாம். மிலிட்ரி சம்பந்தப்பட்ட, ராணுவம் சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் தான் முப்படைகளோட தலைமை தளபதியும் இருக்காரு. கடைசியா ராஜதந்திர அதிகாரங்கள்னா அம்பாசடர்ஸை வரவேற்பாரு, அம்பாசடர்ஸை அனுப்பிச்சு வைப்பாரு. இவர் தான் எல்லா முடிவும் எடுப்பாரு. போர் நடக்குதுன்னா அது இவரோட ஒப்புதலோட தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். எமர்ஜென்சினா மொத்தம் 3 ஆர்டிகல். 352 தேசிய அவசர நிலை, 356 மாநில அவசர நிலை, 360 நம்மளோட நிதி அவசர நிலை. நிதி அவசர நிலை இது வரைக்கும் இந்தியால வந்தது கிடையாது. அடுத்து துணை குடியரசுத் தலைவர், 2வது குடிமகன் அப்படின்னு சொல்றோம். இவர் ராஜ்யசபாவோட சேர்மேனா இருப்பாரு. ராஜ்யசபா உறுப்பினராகிறதுக்கான தகுதிகள் இருக்கணும். இவரை இன்டைரக்டா செலக்ட் பண்றாங்க. 5 வருஷம் பதவிக்காலம். ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல்னு வரும்போது இங்க 63 குடியரசு துணைத் தலைவரோட பதவியை பத்தி பேசுது. மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. காஸ்டிங் ஓட்டுங்கிறது ஆர்டிகல் 100. அப்புறம் நம்மளோட பிரதமருக்கு வந்துட்டோம்னா உண்மையான தலைவர் இவர் தான் பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதமர் அப்படின்னு சொல்றோம். 6 மாசத்துக்குள்ளார தேர்ந்தெடுக்கப்படணும். இல்லைன்னா அதாவது அவர் வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கலன்னா திரும்ப ஒரு எலெக்ஷன்ல நின்று அவர் ஜெயிச்சாகணும். இவர் வந்து ஒரு பாலமா செயல்படுறாருன்னு பார்த்திருப்போம். இவருக்கு கீழே அமைச்சரவை இருக்கும். பிரதமரும் அமைச்சரவையும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவை தான் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அமைச்சர்கள்ல 3 வகையான அமைச்சர்களை பார்த்திருப்போம். இவங்களுக்கான ஆர்டிகல்ஸை பார்த்திருப்போம். 74ங்கிறது பிரைம் மினிஸ்டர் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பத்தி பேசுது. ஆர்டிகல் 78 பிரதமரோட டியூட்டிஸை பத்தி பேசும். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு பார்ட்டை பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இருக்க போறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்ப்போம், பார்லிமெண்ட்டை பார்ப்போம். பார்லிமெண்ட், ஜுடிஷியரி முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.